ஒருவருக்கு ஜாதகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ திசை நடந்தால் இந்த தசா காலத்தில் ராகு நல்ல இடத்துல இருக்கா, கேது நல்ல இடத்துல இருக்கா? இந்த ராகு கேதுக்கு நண்பர்கள் இருக்கு. செவ்வா, சனி, மாந்தி, இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ராகு கேதுவோட சேர்ந்து இந்த 5 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சாதான் விபரீத ராஜயோகத்துல ஒருவனை பெருசாக்க முடியும். குருவோ சுக்கரனோ அல்லது சந்திரனோ வளர்புரை சந்திரனோ இப்படிப்பட்ட சுபகிரகங்கள் பார்வையோ உதவியோ இருந்தால், நம்மளுடைய ஜாதகத்துல சுபகிரகங்கள் பலமா இருந்தால் இந்த கிரகங்கள்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாது. சுபகிரகம் பலம் இல்லைன்னா இந்த அசுப கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து என்ன சில பாதிப்புகளை உண்டு பண்ணும். இதுக்கு நீஜ கிரகங்கள் வந்து நீஜபங்க ராஜயோகம்னு பேர், ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த ராஜயோகத்துக்கு ஒரே ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வேற எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மகாபாரத யுத்தம். அங்கே என்னென்ன நடக்குது அந்த நாட்டில் பாருங்க. துரியோதனை என்னெல்லாம் பண்ணுறாரு, துசாசனம் என்ன பண்ணுறாரு, சகுனி என்ன பண்ணுறாரு, இதெல்லாரும் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து தான் கடைசியில் என்ன முடியுது, அழிவிட தான் முடியுது. இதே தான் எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு நாட்டில் அராஜகம் நடக்குதோ தொடர்ந்து அங்கே உடனே ஒரு அழிவை உண்டு பண்ணுவது இந்த 5 கிரகங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான், நாட்டுக்கும் அப்படிதான், வீட்டுக்கும் அப்படிதான். அதே டைமில் இந்த 5 பேருக்கும் சுப கிரகங்கள் எதுவும் உதவி பண்ணலைன்னா ஒருவனுடைய வாழ்க்கையில் திடீர்னு மாற்றங்களால் கீழே பார்த்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. மகாபாரத யுத்தம் வர்றதுக்கே காரணம் இந்த ராகு கேது செவ்வாய் சனி தான், மாந்தியும் சேர்ந்து. சூதாட்டம் யார், சகுனி. பெண்களை அவமானப்படுத்துறது, சூதாட்டம் பண்ணுறது, அராஜகத்துவம் பண்ணுறது, பொய் புரட்டு, நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இப்படி பலவித இதுகளையும் பண்ணி ராகு கேது சனி எல்லாம் சேர்ந்து அராஜகங்களை பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகுது, ஒரு நாட்டில் ஒரு யுத்தத்தில் முடியுது. இந்த 5 கிரகங்களில் வாழ்க்கையை பெருசு பண்ணவும் முடியும், ஆனால் அவங்களால் கொடுக்கக்கூடியது நேர்மையானதாக இருக்காது, அவங்களால் வரக்கூடியது எதுவுமே தர்மத்தோடு இருக்காது. இதெல்லாம் வந்து இந்த 5 கிரகங்களால் தான் இந்த பூமியில் நடக்குது. நன்மை நடக்கிறதுக்கு இப்போ குரு சுக்கிரன் சந்திரன் புதன் இவங்களால ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மை நடக்குது. ஒருவருக்கு திருமணம் ஆகணும்னா குரு வந்துட்டா அப்படின்னு கேட்குறோம். குருவால் தான் எல்லா நன்மைகளும் நடக்கிறது. ஆனால் இந்த ராகு கேதுக்களால் நன்மை நடக்கிறதா என்றால் அந்த நன்மை தர்மத்தின் அடிப்படையில் இருக்காது. அப்படி ஒவ்வொரு பேருக்கும் பலவிதமான நன்மையும் கஷ்டத்தையும் அதே டைமில் ஒருவருக்கு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலே பாருங்க, அது வந்து ராகு செவ்வா சனி அப்படி ஒன்றோட ஒன்று கூட்டணி சேர்ந்துட்டுன்னா அது எந்த ஒரு திசையில் எப்போ நேரத்தில் ராகு அந்தரத்துலேயோ அல்லது செவ்வா அந்தரத்துலேயோ எப்போது எங்கேயாவது ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்க்காத ஒரு நஷ்டத்தை ஒரு தீமையை நமக்கு அது உண்டு பண்ணி விட்டுட்டு போயிடும். ஆனால் இது எல்லாருக்கும் செய்துடுமா, அதனால நம்ம பயந்துடுறோமா? அப்படி இல்லை. ஆனால் சுப கிரகங்கள் குருவோ சுக்கரனோ அல்லது சந்திரனோ வளர்புரை சந்திரனோ இப்படிப்பட்ட சுப கிரகங்கள் பார்வையோ உதவியோ இருந்தால், நம்மளுடைய ஜாதகத்தில் சுப கிரகங்கள் பலமாக இருந்தால் இந்த கிரகங்கள்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாது. சுப கிரகம் பலம் இல்லைன்னா இந்த அசுப கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து என்ன சில பாதிப்புகளை உண்டு பண்ணும்.